ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15. பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் 25. ச வை ரத்னம் து தத்ருஷ்ட்வா ஆத்ம ஐஸ்வர்ய அதிசாயனம் தன்ன ஆத்ரியதா அக்னிஹோத்ரியாம் ச அபிலாஷாக ச ஹைஹய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவன் கார்த்திய வீரிய அர்ஜுனன். வை உண்மையில், ரத்னம் பெரும் செல்வத்திற்கு பிறப்பிடமான, து உண்மையில், தத் ஜமதக்னியிடமிருந்த காமதேனுவை, திருஷ்டுவா கண்டு, ஆத்ம ஐஸ்வர்ய தனது சொந்த செல்வத்தையும், அதிசாயனம் மிஞ்சுவதாக இருந்த, தத் அந்த, ந இல்லை, ஆத்ரியத மதிப்பை நன்கு புரிந்து கொண்டனர். அக்னிஹோத்ரியாம் அக்னிஹோத்ர யாகம் செய்வதற்கு பயன்பட்ட அந்த பசுவிடம் ச அபிலாஷ விருப்பம் கொண்டனர். ச ஹைஹயா அவனது சொந்த ஆட்களான ஹேகையர்களுடன். டிரான்ஸ்லேஷன். ஜமதக்னி முனிவர் காமதேனுவின் உருவில் ஒரு ரத்தினத்தை வைத்திருந்ததால் அவர் தன்னை விட சக்தி வாய்ந்தவராகவும் செல்வந்தராகவும் இருந்ததாக கார்த்திய வீரியார்ஜுனன் நினைத்தான். எனவே அவனும் அவனது ஆட்களான ஹேகையர்களும் ஜமதக்னியின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அக்னிஹோத்திர யாகம் செய்வதற்கு பயன்பட்ட அந்த காமதேனுவை அவர்கள் அடைய விரும்பினார்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஜமதக்னி முனிவரிடமிருந்து ஜமதக்னி காமதேனுவிடமிருந்து பெற்ற நெய்யை கொண்டு அக்னிஹோத்திர யாகத்தை செய்ததால் அவர் கார்த்திய வீரியார்ஜுனனை விட அதிக சக்தி வாய்ந்தவராக இருந்தார். இத்தகைய ஒரு அரிய பசுவை எல்லோராலும் பெற முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. சாதாரண மனிதன் சாதாரணமான ஒரு பசுவை பராமரித்து அதனிடமிருந்து போதுமான பாலை கரைந்து, முக்கியமாக அக்னிஹோத்திர யாகம் செய்வதற்குரிய வெண்ணெயையும் நெய்யையும் உற்பத்தி செய்யலாம். இது அனைவராலும் செய்யக்கூடிய செயல். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் பசு பராமரிப்பை வலியுறுத்துவதை நாம் காண்கிறோம். இது முக்கியம். ஏனெனில் பசுக்களை நன்கு பராமரிப்பதால் அவை போதுமான பாலை தருகிறது. இதில் எங்களுக்கு உண்மையான அனுபவம் உண்டு. அமெரிக்காவிலுள்ள எங்களுடைய பல்வேறு இஸ்கான் பண்ணைகளில் நாங்கள் பசுக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை அளித்து வருகிறோம். இதனால் தேவைக்கு அதிகமான பாலை எங்களால் பெற முடிகிறது. ஆனால் மற்ற பண்ணைகளில் உள்ள பசுக்கள் அவ்வளவு பாலை தருவதில்லை. எங்களுடைய பசுக்களை நாங்கள் கொல்ல மாட்டோம் என்பதை அவை நன்கு அறிந்திருப்பதால் அவை மகிழ்ந்து போதுமான பாலை கொடுக்கிறது. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அருளப்பட்ட இந்த உபதேசம் கோரக்ஷ்ய மிகவும் அர்த்தமுள்ளதாகும். உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதாலும், அன்னாத் பவந்தி பூதானி பசுக்களுக்கு பாதுகாப்பளிப்பதாலும் உணவு பஞ்சமில்லாமல் எப்படி மகிழ்ச்சியுடன் வாழ்வது என்பதை உலக மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷி கோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். மனித சமூகத்தின் 3ஆம் பிரிவை சேர்ந்த வணிகர்கள் உணவு தானியங்களை உற்பத்தி செய்யவும் பசுக்களை பராமரிக்கவும் தேவையான நிலத்தை வைத்திருக்க வேண்டும். இதுதான் பகவத்கீதையின் கட்டளை. பசு பராமரிப்பை மாமிசம் உண்பவர்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் பசு பராமரிப்பை வலியுறுத்துவதால் அவர்கள் பன்றி, நாய், ஆடு மற்றும் செம்மறியாடு போன்ற முக்கியமில்லாத மிருகங்களை உண்ணும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். ஆனால் பசுக்களை மட்டும் அவர்கள் தொடவே கூடாது. ஏனெனில் பசுக்களை வதம் செய்தால் மனித சமூகத்தின் ஆன்மீக முன்னேற்றத்தை அது அழித்துவிடும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15. பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல். ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.